ஷேய் எப்பா சூரியன் நந்தி இராணுவம் நம்ம கணக்கு போட்டால் இராணுவ வீரர்களுக்கு உள்ள மானிட பிறவி டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி பயப்படாமல் உட்காந்துருக்கான். பயம் இல்லை. அது ஆட்டா முடிக்க கடவுள் உள்ளே கொண்டு வருவான்ப்பா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இவனுங்களை பூரா அரசியல்வாதியை கொட்டையில் நடு சென்றில் ஷூட்டிங் ஆடுற நடுவில் அடிக்கணும். கடவுள் பூமியில் உட்காந்துருக்கான். கடவுள் என் ஃப்ரெண்டு உட்காந்துருக்கான் பூமியில் கைலாசத்தில். ஓட்டு முத்திரைக்கு ஆடலாமா? ஆடுதான். 2 காலை பிளந்து ஆடுதான். என்ன காரணம்? இடம் சொத்து ஏகப்பட்டு நம்ம எழுதி வச்சுருக்கோம். நாக்கை போட்டு நம்ம நக்குதான். சரியா? பார்டரில் கிடக்கிற இராணுவ வீரர்களை கொல்லுதான். இங்கேருந்தே கொல்லுதான். அரசியல்வாதி, பிரதமர் கொல்லுதான். குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, நிதியமைச்சர். டெல்லி டு தமிழ்நாடு டெல்லியிலேருந்து அமர்நாத் ஜோதிலிங்கத்தில் கொல்லுதான். எந்த நாடு வந்தால் கொல்லுங்கடா அடிங்கடான்னு. இதில் எல்லா இராணுவ வீரர்களும் சாவுதான். எல்லா மக்கள் ஒரே மக்கள்ன்ட்டார். ஒரே ரத்தம். அதான் ஒரே படைப்பு தான் படைச்சிருக்காரு. ஆடு மாடு கோழி பறவை வரைக்கும். அப்போ இவனுக்கு சேட்டை எவ்வளோ பெரிய சேட்டை செஞ்சு வச்சுருக்கான். அரசியல்வாதி எவ்வளோ 7 சேட்டை செஞ்சால் கண்டாரா ஓலிமான குடும்பமே வெதரில் அடிக்கணும். ஷூட்டிங் ஆர்டர் பண்ணணும்ப்பா. வெதரில் ஏர்போர்ட்டில் அவன் பொண்டாட்டி மாதிரி இறங்கி வந்தால் அப்படி 4 கூதியமா கையை தூக்கி கும்பிட்டான். கண்டார ஒளிமனா இராணுவத்தை பார்த்தவொன்னே, இராணுவ வீரர்களை பார்த்தவொன்னே அரசியல்வாதி பொண்டாட்டி மாறு மவா மாறு பேரம் பேத்தி அரசியல்வாதி மோளுவான். அந்த மாதிரி அடி கொடுப்பார். குடுக்கையில் செதறும். குடும்பமே அப்படியே கக்கூசுக்குள்ளே போய் கிடக்கும். அந்த மாதிரி அடி விழும். அரசியல்வாதியை பூரா இந்த கண்டார ஒளிமை வானரப்படை எல்லாமே கடவுளுடைய படை. இராணுவ வீரர்கள் எல்லா படையும் கடவுளுடைய படை. என்ன காரணம்? பூமி சொத்துக்காகத்தான் படைகளை விட்டார். இவன் பூரா இயந்திரங்களை பூரா கண்டுபிடிச்சி, அதான் அந்த இயந்திரம் அவனுக்கு, அரசியல்வாதிக்கு இயந்திரம். இடம் பூமி பூரா அங்கங்கே பூரா ஆடு மாடு பறவைகள் எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு தான் படைகளை அமைச்சான். இப்போ கைலாசத்துலேருந்து போகிற படை நீதிமன்றத்தில் நெருக்கியில் தான் கணக்கு வழக்கு எல்லாம் ஒண்டிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா கணக்கு ஒண்டிக்க ஆகும். அரசியல்வாதியை வீடு தேடி தட்டி தூக்குவான். அந்த தின்னுட்டு மல்லாக்கு கூப்பிட்ற கடப்பா பாரு, குண்டியில் துப்பாக்கி வச்சுட்டு புடுக்கில் ஓடுற ஷூட்டிங் என்கவுண்டர். முக்கால் சத்தியம் நடக்கும். அநியாயப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்க கைலாசத்தில் உட்காந்துருக்காரு. ஓட்டு முத்திரை கேட்கக்கூடாது. கோர்ட்டை அவமதித்து கோர்ட்டு கைலாசம் நீதிமன்ற கோர்ட்டு, இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு அவமதித்து ஓட்டு முத்திரைக்கு ஓடுதான் தமிழ்நாட்டில். கொண்டார ஒளிமனை ஒட்டுமொத்தமாக அள்ளி அத்தனை பலபற்ற கட்சிக்காரனும் 2 தரப்பு கட்சிக்காரனும் ஓடுதான். இப்போ பலபற்றையும் சேர்த்து அள்ளி புடுக்கில் ஷூட்டிங் ஆர்டர் வரும்டா உங்களுக்கு. பெண்ணுக்கு ஆணுக்கும் உயிர் தடத்தில் ஷூட்டிங் ஆர்டர் வரும். அதையும் பார்த்துக்கோ. பூமியை அழிச்சிட்டான். எல்லாமே கோர்ட்டில் தெரியுது. விவசாயத்தை பூரா இவர் அழிச்சு அதான் கோவப்படுதார் ஐயா. நீதிமான் கோவப்படுதார். விவசாயத்தை அழிக்கான், கட்டடமாக போடுதான், பூரா மலையை உடைக்கான், எல்லாம் டார்டாரை அள்ளி பூரா பாலாக்கி வச்சுட்டான். இதுக்கு என்ன வேலை அப்படிங்கிற கணக்கு நீதிமன்றம் கோர்ட்டு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் உட்காந்து கவனமாக பார்த்து கொண்டே இருக்க. ஜட்ஜி கோட்டார் பூரா பார்த்து கொண்டே இருக்க. இப்போ அது பாதுகாப்பு கொடுத்து தான் இவனை வெளியே தோண்ட முடியும். எல்லா கோர்ட்லேயும் பாதுகாப்பு இராணுவம் நிற்பான். அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். கவலைப்படாதப்பா கோர்ட்டில். இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம் படைகள். இப்போ அடுத்தாப்பில் படை வரும். இராணுவ படை உள்ளே வரும். வரையில் கொண்ட விளக்கமாறு செருப்பை கொண்டு இந்த கண்டார ஒளிமனை அரசியல்வாதியை தூக்கி அடிக்கணும். முக்கால் சத்தியம்.